அந்த டெலிவரி ஃபீ வந்து கொஞ்சம் குறையப்படியாக கொஞ்சம் கூட ஆர்டர் வந்திருக்கு. ஸோ ஆர்டர் எடுக்கிறதுக்கு மெக்டானல்ட் போகிறோம். ஈஸியாக எடுத்தாச்சு. ரெஜிஸ்டர் பண்ணுறதா ஊபருக்கு எப்படி ஏதாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து டெலிவரி ஃபீ வந்து ஊபர் ஈட்ஸை விட 50 cents வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓகே, டெலிவரி மெக்டொனால்டில் லெட்ஸ் சி. ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து நம்ம டோர் டேஷ் ஓட போகிறோம். ஊபர் ஈட்ஸ் மாதிரியே இது வந்து டோர் டேஷ். கண்ணாலே இப்போ நானும் ஓட போகிறேன். ஸோ உங்களோட சேர்ந்து நானும் இன்றைக்கி ஓடுறேன். வாங்க இன்றைக்கி எப்படின்னு பார்ப்பேன். நான் கனகாலமாக ஓடலை, நான் டோர் டேஷும் ஓடுறேன். டோர் டேஷ் வந்து ஊபர் ஈட் மாதிரி தான், அதுவும் ஒரு ஃபுட் டெலிவரி தான். அது என்ன மாதிரின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன், அது எவ்வளோ உழைக்கலாமான்னு சொல்லி. ஊபர் மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதா. ஊபருக்கு எப்படி ரெஜிஸ்டரோ அதே மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஐஆர்டி நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் ஐஆர்டி நம்பர் எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அது வந்து பண்ணலாம். ஊபர் ஈட்ஸை விட இது கொஞ்சம் அந்த டெலிவரி ஃபீ வந்து கொஞ்சம் குறையப்படியாக கொஞ்சம் கூட. எல்லா இடமும் கொஞ்சம் ஆக்சஸ் இருக்குது. ஊபர் ஈட்ஸ் மாதிரியே எல்லா இடமும் ஆக்சஸ் இருக்குது. இதில் சில நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஸோ அவங்களோட சேர்ந்து நானும் வர்றேன். வாங்க போய் பார்ப்பேன் என்ன மாதிரி அப்படி இருக்குன்னு சொல்லி. காருக்குள்ள வந்தாச்சு. இன்றைக்கி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. எனக்கே ஒரு இதாக தான் இருக்குது. கனகாலமாக ஓடி ஸோ ஒன் பண்ணுவோம். டேக்ஸி மாதிரி எல்லாம் ஊபர் எக்ஸ் மாதிரி அந்த டேக்ஸி மாதிரியெல்லாம் இல்லை. உங்களுக்கு சில வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஊபர் வந்து இப்படி தான். ஊபர் ஈட்ஸ் வந்து எப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரைடு வந்து கூட வரும். நீங்கள் கொஞ்சம் கூட லாங் டைம் நின்னீங்கன்னா உங்களுக்கு ரைடு வரும் கூட. ஆனால் காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. டெலிவரி ஃபீ வந்து ஊபர் ஈட்ஸை விட 50 cents வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ப்ரொமோஷனலை பொறுத்து. ஸோ பார்ப்போம். டேஷ் நாவை கொடுப்போம். என்ன டைம் வந்து ஷெட்யூல் வந்து ஃபினிஷ் அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து ஒரு 2 AM வந்து கொடுப்போம். ஸோ நம்ம அதுக்கிடையிலே முடிக்கலாம். பட் அவங்க ஃபினிஷிங் டைமை வந்து டோர் டேஷுக்கு சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன் பண்ணிட்டோம். இது வந்து வேறு ஸ்க்ரீனுக்குள்ளே போகும். ஸோ நம்ம இஎஸ்டி வந்து ஒரு 1 to 5 minutes இருக்குது. ஸோ இங்கேருந்து இப்போ ஏதாவது ஆர்டர் வருதாண்டு பார்ப்போம். ஸோ வாங்க, இப்போ 0ல் இருக்குது டேஷ் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு. 5 நிமிஷத்தில் போய் பிக்கப் பண்ணுறது. ஸோ வாங்க போயிட்டு பிக்கப் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பு வந்து முடிச்சிட்டோம். ஸோ நம்மளுக்கு வந்து $7 7.50 தந்திருக்காங்க. ஸோ டன். ஓகே, ஸோ டேஷில் பார்த்தீங்கன்னா தெரியும் 7.50. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து போகிறோம். டோர் டேஷை பொறுத்த வரைக்கும் கனகாலம் ஓடலைன்றபடியாக கொஞ்சம் ஓட்டம் வந்து ஸ்லோவாக தான் வரும். இன்றைக்கி டியூஸ்டே. ஸோ எப்படியும் ஒரு எவ்வளோ கோர்றன்னு தெரியலை, அதனால் நான் எவ்வளோன்னு சொல்லலை. ஸோ எவ்வளோ கோர்றவன்ட்டு பார்ப்போம் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஃபஸ்ட் ஆர்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 30 minutes வந்தது. இப்போ அடுத்த ஆர்டர் எத்தனை நிமிஷத்தில் வருதுன்னு தெரியலை, என்னென்னு பார்ப்போம். ஸோ என்னதான் ஆர்டர் வந்திருக்கு $9. ஸோ அவங்க வெயிட்டிங் பண்ணுறோம். ஸோ இந்த இருக்கு அந்த இடம். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஃபோர்க் வேணுமா அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ நாங்கள் அதை வந்து சொல்லணும், ஃபோர்க் வேணும் அப்படின்னு சொல்லி. ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட வந்து சொல்லணும் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, நம்ம ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து இதான அந்த ஆர்டர். ஓகே, எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த இடத்துக்கு போய் ட்ராப் ஆஃப் பண்ணுவோம். ஸோ கெட் த டெஸ்டினேஷன் டிரெக்ஷன் கொடுத்தாச்சு. ஓகே, 10 minutes இங்கேருந்து வந்து ஓன் டைமில் அரைவல் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் நம்மளுக்கு ரேட்டிங் குறையும். ஸோ அதனால் டைமுக்கு டெலிவரி பண்ணணும். சரி, பிக்கப் பண்ண வந்திருக்கு, நம்ம எடுக்க போகிறோம். டாக்கோ பெல்லில் வந்திருக்கு, எடுத்துகிட்டு சொல்கிறேன். ஸோ ஆர்டர் வந்துட்டு நம்ம எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம போகிறோம் லொக்கேஷனுக்கு. வந்து 3 minutes தான் இங்கேருந்து. ஸோ சரி, எடுங்க போவோம். மெக்டொனால்டில் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ ஆர்டர் எடுக்கிறதுக்கு மெக்டொனால்ட் போகிறோம். ஆர்டர் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து டெலிவரி போகணும். இது வந்து 8 minutes தான் டெலிவரி. ஓகே, டெலிவரி மெக்டொனால்டில் லெட்ஸ் சி.
order confirm. So Mangri Road. So customer said leave at my door. Okay. So destination. Drive west. 3 minutes. Then keep left at the fork. ஸோ யா இப்போ டெலிவரி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 34:50 ஓடி இருக்கோம். ஸோ பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நேரம் ஓடி பார்ப்போம் எவ்வளோ நம்ம உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி. டோர் டேஷில் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நான் பார்ப்போம். இப்போ டயர்டாக தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் லாஸ்ட்டு பிக்கப் வந்து அட்ரஸ் வந்து மாறி கொடுத்துட்டா. அது வந்து லாங் டிரைவே கீழே போகிறதுக்கு காரை கொண்டு போயிட்டு ரிட்டர்ன் எடுத்து வர்றது, ஏன்னா மேலுக்கு பார்க் பண்ணிட்டு கீழே போக இயலாது, அவ்வளோ கீழே பள்ளம். யா கொஞ்சம் கலைக்கு தான் அங்கே நடந்து போயிட்டு வா டஃப் தான். சில நேரம் அட்ரஸ் பிள்ளையாக வரும், சில நேரம் புதுசாக ஊபர்னு சொல்கிறேன். டோர் டேஷ் வந்து புதுசாக வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது அப்படி யூஸ் பண்ணுறேன்னு. ஸோ எனக்கு வந்து ஒரு 10 minutes வந்து எனக்கு வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. கால் பண்ணி கேட்டு அட்ரஸை கன்ஃபார்ம் பண்ணி அங்கே இங்கே அது எதுன்னு சொல்லி ஓ மை காட் லேட் ஆகிட்டு. ஸோ பார்ப்போம். இப்போ வந்து 9:30, நான் 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 34:56 ஓடி இருக்கு. பார்ப்போம் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சரியான குவாய்ட். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ரோட்டை. இப்போ பார்க் பண்ணிவிட்டு ஒருத்த நிற்கிறேன் என்ன மாதிரின்னு சொல்லி. டோர் டேஷா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரியலை, சொல்ல தெரியும். நல்லா நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் ஓடிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டோர் டேஷில் நீங்கள் நல்லா உழைக்கலாம், ஊபர்லேயே நீங்கள் உழைக்கலாம். ரெண்டும் நீங்கள் வந்து ஓடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 10 மணியாக போயிட்டுது. ஸோ நான் ஆஃப் ஆகுறேன். ஓட்டம் பெருசாக இல்லை, ஃபஸ்ட் டே தானே, நான் கனகாலத்து ப்ரோ ஓடுறேன். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் $34 ஓடிக்கேன். 3 hours 9 minutes ஆன்லைனில் இருந்திருக்கு டேஷ் டைம். ஸோ எனக்கு வந்து 34:56 ஓடி இருக்கேன் இன்றைக்கு. யா ட்ரை பண்ணதுக்கு ஓகே தான் என்ன, ட்ரை பண்ணுறதுக்கு ஓகே தான் என்ன. ஸோ நீங்கள் தொடர்ந்து ஓடினால் நீங்கள் ஒரு பார்ட் டைமாக நீங்கள் தொடர்ந்து டேஷ் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் போத் பண்ணலாம். நீங்கள் ஊபரும் பண்ணலாம், ஊபர் ஈட்ஸும் நீங்கள் டோர் டேஷும் பண்ணலாம். அது நீங்கள் டைமை மேனேஜ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணலாமா, பிரச்சனை இல்லை. ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. கனகாலத்து ப்ரோ ஓடுறேன், புதுசாக ஓடுறபடியாக கொஞ்சம் டைம் எடுக்கும். அது எல்லாம் வந்து பாரத்துக்கு டைம் எடுக்கும். அது இந்த இப்போ ஊபர் பெஸ்ட்டாக டோர் டேஷ் பெஸ்ட்டான்னு பார்த்தா ரெண்டும் ஒரே அளவுக்கு தான். பட் சிட்டிக்குள்ளே நீங்கள் ஓடுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஊபர் வந்து இங்கே வந்து நிறைய டோர் டேஷை விட ஊபர் வந்து இங்கே கொஞ்சம் பாப்புலர். ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டாக நியூசிலாந்துக்குள்ளே வந்தவங்க. 2017 2017 வந்தவங்க வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டாக இது அந்த டைம் வந்தாங்க. ஸோ எல்லோரும் கூட அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. யா ஸோ இன்றைக்கு வந்து 10 மணியோட முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் சும்மா ஃப்ரீயாக இருந்தோட பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணது. சரி உங்களுக்கு காட்டுவோம் டோர் டேஷ் எப்படி இருக்குது, ஊபர் ஈட்ஸ் வந்து எப்படி. என்னால் ஊபர் ஈட்ஸ் ஓட இயலாது, ஏனெண்டா நான் ஊபர் டேக்ஸி ஓடுறபடியாக எனக்கு ஊபர் ஈட்ஸ் வந்து ஓட இயலாது. ஏதாவது ஒன்று தான் பண்ணலாம். ஸோ நான் டோர் டேஷ் வந்து ஒரு பேக்கப்புக்கு வச்சுருக்கேன். ஏதாவது சும்மா டைம் கிடைக்கிற டைமில் ஓடுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டும் இருக்குது. பார்ட் டைமாக சும்மா எக்ஸ்ட்ரா பண்ணி தானே என்னதுக்கு விடுவான் அப்படின்னு ஓடுறது. ஸோ இன்றைக்கி ஒன்றது அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ. ஏதாவது டவுட் அப்படின்னு சொன்னால் கேளுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க. ஓகே பாய், see you.